பர்சன்டேஜ்ல இருந்து இந்த மாடல்ல क्वेश्चंस நமக்கு அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? சோ எப்படி சிம்பிளா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு எக்ஸாம்ல 60% ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு ஹிந்தில பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 60% என்ன பண்ணிருக்காங்க? ஹிந்தில பாஸ் பண்ணிருக்காங்க. தென் 50% ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்போ 50% தமிழ்ல பாஸ் பண்ணிருக்காங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 70% ஆஃப் தி 70% ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்லயும் சேர்த்து பாஸ் பண்ணிருப்பாங்களா? அப்போ இந்த 70%ன்றது இதுலயும் வருவாங்க இதுலயும் வருவாங்க. அப்போ அந்த போத் சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனவங்க என்ன பண்ணணும்னா சோ இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஓகேவா? அப்ப என்ன வரும்னு பாருங்க. சோ இங்க 110 இருக்கா? 110 - 70ன்றது 40%. ஓகேவா? சோ அடுத்து அத ஃபாலோ பண்ணி என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாஸ்ட் எவ்வளவு கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 40% இருக்குல அதானே பாஸ் ஆனவங்க. அந்த 40% தான் 240 அப்படினா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தானே. அப்ப 100% ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன வரும் அப்படினா இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 600 அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த சம்கான ஆன்சர் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. Thank you.